ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, UiPath ஆட்டோமேஷன் டெவலப்பர் அசோசியேட் எக்ஸாம், ப்ராக்டிஸ் எக்ஸாம் பார்க்க போறோம். ஸோ இதில் எல்லா கொஷின் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது ட்ரெயின் பண்ணணும், இதை லேர்ன் பண்ண விரும்புறீங்க, ஸ்டில் இதில் வேறு எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறா இருந்தாலும் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். வில் டிஸ்கஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அன்அட்டென்ட் ரோபோட்ஸ் கேன் பி கனெக்டட். இப்போ அன்அட்டென்ட் ரோபோட்ஸை எப்படி ஆர்கெஸ்ட்ரேட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சில செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த செட்டிங்ஸோட சீக்வன்ஸ் தான் நம்ம இப்போ நம்ம இதில் கேட்டிருக்காங்க கொஷினாக. இதுக்கு என்ன ஆன்சர் சூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பொதுவே பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டை தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணோம். செகண்ட் இது. தேர்டு வந்து என்ன டைப் அது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய டைப் இருக்குது. கிளைண்ட் ஐடி கனெக்ஷன் டைப் இருக்குது, யூஆர்எல் கனெக்ஷன் டைப் ஐடி இருக்குது, அதில் மிஷின் கீ யூஸ் பண்ணுற டைப் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து கேட்டிருக்கிறது கிளைண்ட் க்ரெடென்ஷியல். ஸோ கிளைண்ட் க்ரெடென்ஷியல் சூஸ் பண்ணோம். ஓகே, இது தேர்டு வரும். நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறது, இது வந்து ஃபோர்த்து. லாஸ்ட் வந்து ஃபிஃப்த்து தான் கனெக்ட். இதுதான் சீக்வன்ஸ். கிளைண்ட் க்ரெடென்ஷியலை கனெக்ட் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸ் இதுதான். ஸோ இதை ஆன்சர் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, a developer has declared a variable string and str is a variable name assigned to the value UiPath Studio. ஸோ வேல்யூ என்ன அசைன் பண்ணிக்கிறாங்கன்னா UiPath Studio தான் வேல்யூ. இது என்ன எக்ஸ்பெக்ட் அவுட்புட். ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடோட ப்ராசஸ் என்னன்னா, நம்ம கொடுக்குற லெட்டரோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதான் இதோட ஆப்ரேஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா எஸ்டிஆர் இண்டெக்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபைவ். ஸோ யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யூவோட அவுட்புட் இந்த ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும், ப்ளஸ் இதோட அவுட்புட் வந்து ஒன்னாக இருக்கும். ஸோ 0 + 1 1 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, டெவலப்பர் ஹாஸ் டிக்ளேர் வேரியபிள் டபுள் வேரியபிள் டைப் நேம் வந்து டோட்டல் வேல்யூ அசைன் இன்டு ஃபாலோயிங் வேல்யூ 127.1. இட் இஸ் அ வேல்யூ. இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பிரிண்ட் பண்ண என்ன அவுட்புட் வரும் கேட்பாங்க. இது டபுளுங்கிறதால இதோட டெசிமல் சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு கேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பிரிண்ட் பண்ணுறப்ப இது அகைன் இந்த டைப்பை கன்வெர்ட் பண்ணுறாங்க. என்ன டேட்டா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு டெசிமல் சப்போர்ட் பண்ணாது, அவுட்புட்டாக வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து 127 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, which of the following statements accurately describes the purpose of read range in UiPath Studio Axle activity. read ரேஞ்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இட் சேவ் த கண்டென்ட் எக்ஸல் ரேஞ்ச் டேட்டா டேபிள் லேட்டர் யூஸ் ஆட்டோமேஷன், இதுவும் கரெக்டு. இட் அலோ யூ டு ரீட் ஒன்லி தி விசிபிள் ரோஸ், தப்பு. இட் அலோ யூ டு ரீட் ஒன்லி தி ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ், values in Excel range and update as a table. So first the answer correct. So next question என்னன்னா, what is the component of UiPath ecosystem to give us a user access to ready to use automation? ஸோ எந்த காம்போனன்ட், what is the component எந்த எக்கோசிஸ்டமில் ஆட்டோமேஷன் இஸ் ரெடி டு யூஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து UiPath மார்க்கெட் பிளேஸ் தான் எப்போதுமே உங்களுக்கு ஏன்னா ரிப்ளை பண்ணி ரெடி ஸ்டேட்டஸில் மார்க்கெட் பிளேஸ் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் பிளேஸ் தான் ரைட் ஆன்சர். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸோட டெஃபினேஷன் என்னென்ன ஆன்சர் இருக்குன்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் ஆஃப் சிஸ்டம் யூஸ் டு பர்ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் வித்தின் ஏ ப்ராசஸ். ஓகே, சீரியஸ் ஆர் ரிட்டன் கைட்லைன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் டாஸ்க், இதுவும் கரெக்டு. Set of interrelated or interacting activities that transform inputs into outputs. Okay, so generated by sequence. Okay, என்னோட இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தேர்டு தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் இட் டிரான்ஸ்ஃபார்ம் த இன்புட் இன்டு அவுட்புட். ப்ராசஸ்னாலே இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? ஸோ அதனால் தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Let's go to the next question. What is the supported variable type output property for getMail activities? Supported variable type for output property.
ஸோ கெட் மெயில் பார்த்தீங்கன்னா கெட் மெயில் ரீட் பண்ணுறப்பயே உங்களுக்கு சிங்கிள் இமெயில்ஸாக வராது லிஸ்ட் நிறைய இமெயில்ஸ் கூட வரலாம். அப்படி பார்க்குறப்ப லிஸ்ட்டில் தான் அது உங்களுக்கு அவுட்புட் மேக்ஸிமம் வரும். ஸோ லிஸ்ட் ஆஃப் இமெயில் மெசேஜ் தான் கரெக்டான அவுட்புட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பிஃபோர் பப்ளிஷிங் த ப்ராஜெக்ட் இன் யூஏ ஸ்டுடியோ விச் ஆக்ஷன்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் டு பி யூஸ்ட் ஃப்ரம் த டிசைன் டேப்? ஓகே. பிஃபோர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி விச் ஆக்ஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன ஆக்ஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பெஸ்ட் ப்ராக்டிஸ் கேட்குறாங்க டிசைன் பண்ணுறப்ப. நாம என்ன பண்ணுவோம், இக்னோர் அண்ட் ரீஸ்டார்ட் இருக்காது, அனலைஸ் ப்ராஜெக்ட். ஓகே. எக்ஸிக்யூஷன் ட்ரையல். ஓகே. ஹைலைட் எலிமெண்ட்ஸ். ஹைலைட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப தான். பப்ளிஷ் பண்ணுறப்ப நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஒன்லி மேபி அனலைஸ் பண்ணுவோம் அண்ட் வேலிடேட் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்டே. ஐ திங்க் செகண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். Next question, what capabilities can developer achieve in Git version control? Okay, என்ன view the version of between two releases in UiPath activity. இது கூட டெஸ்ட் பண்ணலாம். UiPath activity upgrade downgrade UiPath activity. No, that is wrong. Determine the last version. Okay, this also right. Prevents local edit project. I think is out of four, third one is the right answer. Okay, we'll go for next question. Okay, screen capping method should be employed to extract the text from scanned PDF. ஸோ பிடிஎஃப் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், பட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னு கேட்டுருக்காங்க. இல்லை ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா, இந்த ஸ்கேன்டு பிடிஎஃப் கேட்டுறாங்க. ஸ்கேன்டு பிடிஎஃப்ங்கிறது இட்ஸ் நாட் டிஜிட்டல் பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்கேன்டு, டிஜிட்டல். டிஜிட்டல் பிடிஎஃப்ங்கிறது பிடிஎஃப்லேயே கிரியேட் பண்ணுற ஃபைல்ஸ். ஸ்கேண்டுங்கிறது மேபி ஒரு இமேஜை ஸ்கேன் பண்ணாலே அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதுதான் அது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஸ்கேன் பிடிஎஃப் எல்லாமே இட்ஸ் நாட் ஈஸி டு ரீட். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓசிஆர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓசிஆர் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரெக்கக்னிஷன். ஸோ இந்த மெத்தட் தான் ரைட். தேர்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. விச் மெயில் ஆக்டிவிட்டி பை டிஃபால்ட் ரெக்யர்ஸ் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஃபிகர்? ஸோ லீஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேபி கெட் அவுட்லுக் மெயில் மெசேஜ், இதுதான் லீஸ்ட் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, இது ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆன்சர். அண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணி UiPath ஆர்கஸ்ட்ரேட்டர். ஆர்கஸ்ட்ரேட்டரில் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் அசெட்ஸ் பப்ளிஷ் நியூ பேக்கேஜ் வெர்ஷன் ஆர்கஸ்ட்ரேட்டரில் பண்ணலாம். அப்டேட் அசெட் பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னா ஆர்கஸ்ட்ரேட்டரில் அப்டேட் பண்ணலாம். அசெட்டில் செய்துடும். கிரியேட் ஸ்டோரேஜ் பக்கெட் அண்ட் கியூட் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டோரேஜ் பக்கெட் கிரியேட் பண்ணலாம். வியூ லாக்ஸ் பிரேக் பாயிண்ட் பண்ண முடியாது, லாக் வியூ பண்ணலாம், இதுவும் வராது. டைம் ட்ரிகர் ஃப்ளோ, இதுவும் தப்பு. ஸோ பெஸ்ட் ஆன்சர் செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following feature presentation in your path workflow allow dynamic resizing and make it suitable for scenarios where number limit is not predetermined? என்ன கேட்டிருக்காங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே டைனமிக்காக எது ரிசைஸ் பண்ண முடியும். ஸோ இல்லை அரேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஒன்ஸ் if we declare the size of the array then we can't change it later. Tuple integer, but I think list is the dynamic type. List is the correct answer. அடுத்தது போட்டிங்கன்னா விச் ஆக்டிவிட்டி ஷுட் பி யூஸ் டு ரெட்ரீவ் த டெக்ஸ்ட் ஃப்ரம் நேட்டிவ் பிடிஎஃப். ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு பிடிஎஃப். ஸோ இது வந்து அகெயின் நேட்டிவ் பிடிஎஃப் ஃபைல் கேட்குறாங்க. நேட்டிவ் பிடிஎஃப்ங்கிறது இட்ஸ் நார்மல் பிடிஎஃப். ஸோ ஐ திங்க் த கரெக்ட் ஆன்சர் இஸ் வி கேன் நார்மல் பிடிஎஃப் நம்ம ரீட் பிடிஎஃப் டெஸ்ட் ஆக்டிவிட்டி மூலமாக பண்ணலாம். ஃபோர்த் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ரூல் ரிகார்டிங் நெக்ஸ்ட் லைஃப் கிளாஸ்? ஸோ ஓகே, நம்ம UiPath பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது, ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ். லைஃப் கிளாஸ்க்கு பர்டிகுலராக சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ்னால், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டூக்கு மேலே இருக்கலாம், 4க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ நோ ரூல் அல்ல, ரூல் இருக்குது கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4th மேக்ஸிமம் 3 யூஸ் பண்ணலாம். ஸோ 4th ரைட் ஆன்சர். ஓகே. வாட் இஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பப்ளிக் பேக்கேஜ் டெவலப்பர் டவுன்லோட்ஸ்? ஓகே. என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன்? ஓகே, நீங்கள் ஒரு பேக்கேஜ் நீங்கள் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா அது எப்போதும் நெக்கட் பேக்கேஜ் தான் வரும். ஸோ நெக்கட் பேக்கேஜ் இது ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன். ஓகே. A developer needs to ensure the string represent a valid email format. ஓகே. ஒரு இமெயில் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க கொஷின்ஸ். அது நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் பண்ணலாம். கண்டென்ட்ஸ் மெத்தடில் @.com. ஓகே. கண்டென்ட்ஸ் மெத்தடில் @.comங்கிறது இமெயில் ப்ராப்பர் இமெயில் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இதுக்கு தப்பு. சென்ட் எஸ்எம்டிபி ஆக்டிவிட்டின்னு வராது. ஃபார்மட்
கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரைட் ஆன்சர். The new studio after developers publish library to folder on another machine, open new process. Okay. ஒரு லைப்ரரி பப்ளிஷ் பண்ண பிறகு ஒரு நியூ ப்ராசஸ் ஓப்பன் பண்ணால் என்ன கான்ஃபிகர் பண்ணணும்? ஆப்ஷன் ஷுட் பி கான்ஃபிகர் டு மேனேஜ் பேக்கேஜஸ் விண்டோஸ் லைப்ரரி இன்டு ப்ராசஸ். என்ன பேக்கேஜை கான்ஃபிகர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் மாடிஃபை டிஃபால்ட் பேக்கேஜ் கிடையாது. கிரியேட் நியூ லைப்ரரி ஆல்ரெடி பண்ணிட்டோம். அட்ஜஸ்ட் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சியும் கிடையாது. ஓகே, நீங்கள் மேனேஜ் பேக்கேஜில் போட்டிங்கன்னா யூசர் டிஃபைன் திஸ் பேக்கேஜ் சோர்ஸும் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான ஆன்சர். Compared to other option, I think user defined package was the correct answer for these questions. Okay, next question. Developer wants to print the value id for first to data table variable long message. What value should long message should have? Okay, data table எப்படி இந்த long message print பண்றது தான் question. So நார்மலா நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் data table dt.rows index plus column name. So அப்படிங்கிறப்ப rows of 0 column date dot to string of 0. இது கிடையாது ப்ராப்பர் சின்டாக்ஸ், இது ப்ராப்பர் சின்டாக்ஸ் கிடையாது. இது ஏன் கிடையாதுன்னா இது நம்ம ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணல. ஏன்னா மெசேஜில் லிஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ப்ராப்பர்ட்டி அவுட்லுக் மெசேஜ் ஆக்டிவிட்டி டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் மெசேஜ் டு பி ரிட்ரீவ். ஓகே, இந்த அவுட்லுக் மெசேஜ் ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம மெசேஜ் எத்தீம் இவ்வளோ மெசேஜ் தான் நம்மளுக்கு வேணும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் அதுவும் ஆர்டராகவும் வரணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயில் ஃபோல்டர் டாப் ஆர்டர் பை டேட்டில் நம்ம ஆர்டர் பை டேட்டில் ஒரு ஆர்டரில் கொண்டு வரலாம். பட் ஆனால் நம்ம மெசேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபில்டரும் பண்ணலாம். பட் ஓகே, இங்கே வந்து டாப். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா டாப் 5 டாப் 6 நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஐ திங்க் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ டாப் 5 வேணும், டாப் 50 வேணும்ட்டு. ஸோ ஐ திங்க் செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which automation project you number creates the PGT? Okay, process definition document is the basic document. அது யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திஸ் வில் கம் ஒன்லி ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ ஐ திங்க் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆன்சர்லேயே எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸ் அனலிஸ்ட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், டெவலப்பர் இஸ் பில்டிங் அ ஒர்க் ஃப்ளோ டைப் இன்டு ஆக்டிவிட்டி interact with the minimized apps on an employee workstation without causing disruption to the type int activity they use பண்ணிருக்காங்க. It's an attended automation employee workstation causing disruption to this activity. Developer is building type int activity. ஸோ டைப் int activity minimize பண்ணால் அது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக இன்புட் மெத்தடில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஈவெண்ட்ஸ், ஸ்டிமுலேட் இருக்குது. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, குரோமியம் ஏபிஐ, தட் ஆல்சோ ஹார்ட்வேர் ஈவெண்ட்ஸ், ஸ்டிமுலேட், குரோமியம் ஏபிஐ, சென்ட் விண்டோஸ் மெசேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்புட் மெத்தட்ஸ். அதில் வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3: சிமுலேட், குரோமியம் ஏபிஐ அண்டு சென்டிங் கீ ஈவெண்ட்ஸ். ஸோ 3 சப்போர்ட் பண்ணுவோம். அதில் சிமுலேட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் டைப் ஆக்டிவிட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிமுலேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆட்டோமேட்டட் பிஸ்னஸ் ப்ராசஸ் யூசிங் தி ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். ஈச் ப்ராஜெக்ட் ஹேஸ் செவரல் ப்ரொஃபைல். ஓகே, பிஃபோர் பப்ளிஷிங் டெவலப்பர் வாஸ் டு என்ஷூர் தி எக்ஸ்பெக்டட். இங்கே ஒரு டெவலப்பர் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஈச் ப்ராஜெக்டில் நிறையா ஒர்க் ஃபைல் இருக்குது. பட் பிஃபோர் பப்ளிஷ் பண்ணுறப்ப அன்எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் இல்லாமல் எக்ஸப்ஷன் இல்லாமல் பார்த்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் இட்ஸ் ஹாஸ் டு கோ டு குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். ஸோ ஒன்லி ஒன் ஃபார் ஈச் குளோபல் ஃபைல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா குளோபல்னாலே ஒன்லி ஒன் ஃபார் த ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நியூ பாத் இம்ப்ளிமெண்டேஷன் மாடல் விச் ஸ்டேஜ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஒர்க் ரிவ்யூ. எஸ்ஓடபிள்யூ எங்கே ரிவ்யூ பண்ணுவோம் கேட்போம். இது ஸ்டார்டிங்லேயே ரிவ்யூ பண்ணணும். எப்போதுமே எஸ்ஓடபிள்யூ என்ன ப்ராஜெக்ட் ஆட்டோமேஷன் பண்ண போகிறாங்கிறது இனிஷியல் மீட்டிங்லேயே, ஸோ இனிஷியலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு இது வந்து யூஐடிங்கிறது இல்லை எண்டில் நடக்கிறது, ப்ராசஸ் அனலைஸுங்கிறது மிடில், சொல்யூஷன் டாக்குமெண்ட் ரிவ்யூங்கிறது ஸ்டார்டிங் தான். பட் அதுக்கு முன்னாடி இனிஷியல் மீட்டிங் வந்து கிக் ஆஃப் மீட்டிங் தான்.
எனக்கு தெரிஞ்சு கிக் ஆஃப் இஸ் ரைட் ஆன்சர். Which of the following variable name respects to UiPath best practice? ஸோ எந்த வேரியபிள் நேம் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் கேட்குறாங்க. இன் ஃபஸ்ட்டு நேம் இதுவும் இன்புட் இருக்குது. மை வேரியபிள் எல்லாரும் வேரியபிளுங்கிற நேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது தட் இஸ் ராங். எக்ஸ்பெக்ட் ஃபோன் நம்பர் அண்ட் மை வேரியபிளும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. இன் ஃபஸ்ட் நேம் இதுவும் தப்பு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். Restricted phone number. Uh, what is the name of the component you are preferring for creating workflows? Workflows create பண்ணுறது மேக்ஸிமம் எங்கே பண்ணுவோம்? எக்ஸ்ப்ளோர் ஆர்கஸ்ட்ரேட்டில் பண்ணுறோம். UiPath Studio is the right answer. User needs to download a report a variable number of months of the year. Okay, let's check needed months to be multiple emails, and user decided to loop over the months using for each activity. Which data type is the best suited for store the values name of the month? So இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இமெயிலில் நம்ம மந்த் டீடைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ தெர் பி மல்டிபிள் இமெயில். ஸோ மேக் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் இமெயில் மஸ்ட் ஒன் சிங்கிள் மந்த் வேல்யூ. ஸோ அப்படி பார்க்குறப்ப மல்டிபிள் வேல்யூஸ் வரும். ஸோ அப்படி பேசிக் எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரிங் ஆஃப் அரேல ஸ்டோர் பண்ணலாம். பட் இட்ஸ் கோயிங் டு பி டைனமிக். உங்களுக்கு எவ்வளோ ரெடியாக வரும்னு தெரியாது. ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஃபோர்த் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ரைட்டு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. வி வில் டிஸ்கஸ் மோர் இந்த கமெண்ட் செஷன். Which UiPath product combines the collaboration of the people, UI, API automation, and native integrated AI capabilities? Okay. ஸோ எந்த which product combines all? Okay. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட்லேயே ஒரு கொஷினாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆக்சுவலாக மல்டிபிள் ஆன்சர் இருக்குது. இல்லை ஒரு ஆன்சர் வரவே வராத ஆன்சர் வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர் வரவே வராது. இந்த ஆன்சரே கிடையாது. எக்ஸப்ட் ஆர்கஸ்ட்ரேட்டர் மார்க்கெட் பிளேஸும் வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆன்சர் இது ஸ்டூடியோ ஃபேமிலி ஆப்ஸ் கரெக்ட் ஆன்சர். When working in the data table, which option can developer use to reference ID column for the first row? எது ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரே கொஷின் இல்லைங்களா? டிடி டாட் ரோஸ் ஆஃப் ஜீரோ டாட் ஐட்டம் ஆஃப் காலம் நேம் தான் அதான் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா டிடி ஃபஸ்ட்டு ரோ சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப டிடி டாட் ரோஸ் ஆஃப் ஜீரோ ஐட்டம் ஆஃப் டிடி தான் கரெக்டான ஆன்சர். What is the purpose of UI automation implementation methodology? இது UI automation methodology என்ன ஆன்சர்? ஒரு ஆன்சர் கேட்குறாங்க. டு இன்க்ரீஸ் UiPath ப்ராடக்ட் அடாப்ஷன், அதுவாக இருக்கலாம். டு ப்ரொவைட் அ கன்சிஸ்டன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அக்ராஸ் த குளோப், இது கூட கன்சிஸ்டன்ட் இது கூட இருக்கலாம். கம்யூனிகேஷன் அமௌங் டீம் மெம்பர்ஸ் இருக்காது. அன்லிமிட்டட் சேஞ்சஸ் டு ப்ராஜெக்ட் பிளான், அதுவும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இம்ப்ளிமெண்டேஷன் அக்ராஸ் த குளோப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Given there are two lists of workflows, France cities contain city names and India cities contain city names. ஓகே, ரெண்டு லிஸ்ட் இருக்குதுல. இந்த ரெண்டு லிஸ்டியோட வேல்யூவும் should be used as input to the message box இன்புட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்னாலே இட்ஸ் கண்டெயின் மல்டிபிள் வேல்யூஸ். இது எப்படி என்ன சின்டாக்ஸ் இதில் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் சிட்டிஸ் டாட் கன்காட் ஸ்டிங் டாட் ஜாயின் ஈனம் யூஸ் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ணுறாங்க டேட்டாவை. டாட் லிஸ்ட் மைட் பி திஸ் ஒன் மைட் பி ரைட். செகண்ட் ஆல்சோ சேம். தேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அது வந்து கன்ஃபிகர் பண்ணுறாங்க தவிர பட் ஈனம் யூஸ் பண்ணல. ஏன்னா ஈனம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம லாக் மெசேஜில் பிரிண்ட் பண்ணுறதால வி ஹாவ் டு கம்பைன் போத். ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் டூ லிஸ்ட் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் பிகாஸ் இட்ஸ் லிஸ்ட்டை வந்து எடுத்து அது ஜாயின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ given a string containing email address, which of the following is the correct approach? ஆல்ரெடி இந்த கொஷின் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா?
ஸோ இதில் வந்து ஃபார்மெட் வராதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். தேர்ட் வேல்யூயும் கிடையாது. ஈஸ் மேட்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி மேபி நம்ம இமெயில் அட்ரஸை செக் பண்ணலாம். ஸோ ஈஸ் மேட்ச் கரெக்ட் ஆன்சர். வேப்பால் ப்ராடக்ட் கம்பைன் கொலாபரேஷன் அது இதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் சூஸ் பண்ணோம்னா பீப்புள் யூஏ பாத்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இல்லை. நான் அப்படியே சொல்லியிருப்பேன் இதுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் ஆர்கஸ்ட்ரேட்டருங்கிற ஒரு ஆன்சர் இதுக்கு தப்பு வரவே வராது. ஸோ இதுக்கு இப்போதைக்கு என்ன ஆன்சர் இதில் சூஸ் பண்ணலாம்னா அசிஸ்டன்ட் ரோபோட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். Developer needs to automate the process of UI automation. The workflow contains the following task. Okay, இது automation steps கொடுத்துருக்காங்க. வெண்டர் பேஜ் போகணும், வெண்டர் ஆட் பண்ணணும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ என்ன ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம ஒர்க் ஃப்ளோவில் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து யூஐ ஆட்டோமேஷனுங்கிறதால கோ டு யூஆர்எல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ப்ரௌசர் இருக்குது. ஸோ இது வந்து தான் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட்டோமேஷன் யூஐ ஆட்டோமேஷனுங்கிறதால இதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டா நீங்கள் கோ டு ஒரு ரெக்கார்டிங்காக பண்ணலாம். ஸோ யூஐ அப்ளிகேஷன் ப்ரௌசர் தான் ஃபஸ்ட் கரெக்டான ஆன்சர். What is the variable type of the output data tab attribute? ஸோ அவுட்புட் டேட்டா டேபிளோட அவுட்புட் வேரியபிள் டைப் என்னன்னு கேட்குறாங்க. டேட்டா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மல்டிபிள் ரோஸ் மல்டிபிள் காலம்ஸ். பட் அதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிங், அரே, லிஸ்ட், டிக்ஷனரி. பட் நீங்கள் ஒரு அவுட்புட்டாக எடுக்கிறதா இருந்தால் நம்ம ஸ்ட்ரிங்காக எடுக்கலாம். ஒரு சிங்கிள் செல்ஸோட வேல்யூ detailed rows of 0 dot column name into string கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வரும் அவுட்புட் உங்களுக்கு. I think string is the correct answer. And then which recommended property should developer configure before using send SMTP mail activity? ஸோ எஸ்எம்டிபி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கான்ஃபிகர் பண்ணணும்னு கேட்குறாங்க. எஸ்எம்டிபி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போர்ட் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், டூ அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரம் அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் டூ இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, போர்ட் சர்வர் இருக்குது. இங்கே எல்லாம் டூ இல்லை, இதில் டூ இருக்குது. பட் ஆனால் ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ which activity retrieves size in KB for a specific folder? ஸோ ஃபோல்டர் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே folder information activity யூஸ் பண்ணுவோம். ஸோ get folder information is right answer. Out of 4, I think third one is the right answer. So when automating Excel task, UiPath modern activities, which activity would be used to write data associates in Excel? So write a cell. I think up and down work format is fill range, just about specific cell. So specific cell is the right cell activity. If there is some range, then we can go for range. I think for specific cell, it's the right cell activity is the correct answer. Okay. How are process and procedure different in the types of documentation? Okay. Process and procedure definition கேட்குறாங்க இங்கே. இதில் நிறைய 4 ஆன்சர்ஸ் இருக்குது. இது பெஸ்ட்டு சூஸ் ஆகும் பார்ப்போம். ப்ராசஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் while procedures are simple diagram. This is also correct. Process are typically documented. Process are typically documented. Process வந்து typically ப்ராசஸ்னாலே ஃப்ளோ சார்ட்டில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் டயக்ராம். தட் இஸ் procedure தான் written document. Yeah, second also looks correct. Both documented. No, it not be. I think from first to second level, process of then no process complex document return பண்ணுவோம் இல்லையா, procedure தான் return பண்ணுவோம். So second is the correct answer. Okay, when Microsoft Excel is not installed in a machine, identified robot deployment, which activity should be used to write data into Excel file? So எந்த activity யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஸ்கோப் யூஸ் பண்ண முடியாது, எக்ஸல் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வரவே வராது. எனக்கு தெரிஞ்சு ஃபோர்த் ஒர்க் புக் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் இது ரைட் ஆன்சர். ஸோ வாட் ஆர் த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பிஸ்னஸ் ப்ராசஸ்? ஸோ டிஜிட்டல் பிஸ்னஸ் ப்ராசஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் முக்கியமானதுன்னு போட்டேன். இதில் நீங்கள் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் ப்ராசஸ் எண்ட் டு எண்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு இன்புட் தேவைப்படும், ப்ராசஸ் ஃப்ளோ. ஓகேங்களா, அசைனிங் தேவைப்படாது. அசைனிங்கிறது வி டோன்ட் நீட் எனி யூசர் ப்ராசஸ் இருக்காது. ஸோ அசைனிங் வராது.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்ளிகேஷன் வரும், அவுட்புட் வரும். ஸோ தேர்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, which options best describe the process that is considered not suitable for automation? ஸோ ஆட்டோமேஷனுக்கு எது இதில் சூஸே ஆகாதுன்னு சொல்லி சூஸ் பண்ணணும். நம்ம ப்ராசஸ் ரொம்ப டிஜிட்டலாக இருக்குது, கேன் பி ஆட்டோமேட்டட் சொல்லிட்டாங்க. பட் யூஸ் சம் டெக்னாலஜி தட் ஆர் காம்ப்ளெக்ஸ். பட் இது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க இது ஆட்டோமேட் பண்ண முடியும்னு. பட் கேன் பி ஆட்டோமேட்டட். ஸோ இது ஃபஸ்ட்டு வராது. டிஜிட்டல் இன்னொரு ஹைலி ஸ்டாட்டிக் சிஸ்டமாக இருக்குது. So that can be easily broken into just in simple. Okay, process can be broken down itself. Clearly automated பண்ணலாம், இதுவும் ஆட்டோமேட் பண்ணலாம்னு தான் சொல்கிறாங்க. ப்ராசஸ் வேர் சேஞ்ச் இஸ் ஃப்ரீக்வெண்ட். ஓகே, இதில் வந்து ப்ராசஸ் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் ஆகுது. சிஸ்டம் ஆல்சோ வால்டைல். ஓகே, மல்டிபிள் மேனுவல் ஆக்ஷன். ஸோ ஐ திங்க் மேனுவல் ஆக்ஷன் இருந்தாலே நம்மளால மோஸ்ட்லி ஆட்டோமேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஐ திங்க் ஃபோர்த் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இது வந்து ஒரு பிக்சோரியல் கொஷின்ஸ் பார்ப்போம். Develop configure the UI automation project settings properties. Click activity. ஓகே, இது ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் செட்டிங்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம செட்டப் பண்ணுறது. இதில் ரெண்டு விதமாக செட்டப் பண்ணலாம். ரன் மோடில் பண்ணலாம், டீபக் மோடில் பண்ணலாம். டைம் அவுட், டிலே, இதெல்லாம் பேசிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணலாம். இதே ஐ திங்க் கிளிக் ஆக்டிவிட்டிலையும் நம்ம சில செட்டிங்ஸை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன கொஷின் ஆக்சுவலாக டார்கெட் எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே, ஆங்கிலம் இல்லைன்னா ஹவு லாங் இட் டேக் டு எரர் ஷோன். எவ்வளோ லாங் இது வெயிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிலே டைம் அவுட் பார்த்தீங்கன்னா இங்கே 30 கொடுத்துருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே டைம் அவுட் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துல ஆக்டிவிட்டியில் ப்ராப்பர்ட்டிஸில் கான்ஃபிகர் பண்ணுறது தான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டாக எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆக்டிவிட்டியில் என்ன கடைசியாக கொடுக்குறாங்களோ அதுதான் தட் இஸ் டேக் as ஃபைனல். இன்கேஸ் இங்கே அவங்க ஒன்றும் கொடுக்கலன்னா மேபி இட் வில் டேக் திஸ் ஒன் 30 செகண்ட்ஸ். பட் இங்கே 15 கொடுத்ததால ஸோ இட் வில் வெயிட் ஒன்லி ஃபார் 15 செகண்ட்ஸ். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். Okay, what property should be configured to ensure the read range workbook activity? Return all the rows and reading exercise 5. Okay, which property should be configured to ensure the read range workbook activity? Return all the rows. இது எல்லா ரோஸ் ரிட்டர்ன் பண்ணணும், ப்ளஸ் ஹெட்டரோட வரணும் போட்டுருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒர்க் புக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறப்பே நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி இது வந்து எல்லா ரோஸையும் எடுத்துகிட்டு வந்துடும் வித் ஹெட்டரோட. ஸோ ஐ திங்க் தேர்ட் இஸ் ரைட் ஆன்சர். Developer has a project that includes a global exception handler based on best practice. And then, okay, to ensure define exception. Okay, exception ரீச் ஆகக்கூடாது. குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, விச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எரர் வராமல் ஸ்டாப் பண்ணுறது மோஸ்ட்லி வி யூஸ் ட்ரை கேட்ச். ஸோ ட்ரை கேட்ச் தான் கரெக்ட் ஆன்சர். Okay, again ஒரு pictorial question. Developer create the following workflow. Okay, this will be tricky. Okay, not tricky. Okay, see what is the question. ஸோ இங்கே நேம்ங்கிற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. ஓகே, ஒரு பூலியன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த அரேயில் வேல்யூ அசைன் பண்ணுறாங்க, இவை பார்த்துங்க வேல்யூ அசைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபார் விச் லூப்பில் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஐட்டம் தான் போடணும், ஒன் டைம் தான் இட் இருக்கும். அண்டு டூ வைலுங்கிறதால கண்டிஷன் கண்டிப்பாக வரும். பூல் ஃப்ளாக். ஓகே, இஃப் திஸ் கண்டிஷன்ஸ் ட்ரூ இட் வில் கம் அவுட் ஃப்ரம் டூ வைல். ஸோ அதான் இந்த ஹோல் ப்ராசஸோட டிசைன். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ என்ன ஆகும்னா இல்லை ஒன் டைம் இருக்கிறதால இது உள்ளே வரும், யூஏ பாத் அசைன் ஆகும், ஒன் டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ யூஏ பாத்துங்கிறது பிரிண்ட் ஆகும், பூல் ஃப்ளாக் ஆல்ரெடி ஃபால்ஸ், ஸோ ட்ரூ, கண்டிஷன் எக்ஸிட் ஆகிடும். ஸோ யூஏ பாத் அவுட்புட் வரும். அதுதான் ரைட், யூஏ பாத் தான் ரைட் ஆன்சர். Okay, which of the following business process is most suitable for automation? Okay, setting a goals and objectives for company, scheduling, sending, passion reminder. Yeah, this one also possible. Setting goals is not possible. Creating a presentation பண்ண even stock market. No, I think second is the correct answer.
which file is created by default over the main workflow. Okay, இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாலே பேசிக் நம்ம டிஃபால்ட்டாக main workflow automatically generated ஆகிடும் by default. So main.xaml is the correct answer. Developer creating a process that upload data into orchestrated queue. The data originates from the email in one box. The queue item needs to be processed first. Okay, queue item first process பண்ணும் is the file was sent by the process owner. So in the condition to ensure the queue item process in the correct order. Property. Okay, so orchestrated queue add பண்ணணும். At the same time the queue item needs to be processed first. அது first process ஆகணும். The mail come from the manager. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கிடையாது. ஐட்டம் ப்ரியாரிட்டி தான் கரெக்டாக இருக்கும். ப்ரியாரிட்டி is the right answer. According to the best practice, how can the value of integer variable and my integer will be displayed in log activity? Okay. So my integer we need to they are concatenating. Okay. இது ப்ராப்பர் சின்டெக்ஸ் கிடையாது, இதுவும் கிடையாது, இது ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணல. I think third is the correct answer because they put proper concatenation plus variable name dot into to string. So third is the correct answer. Okay, based on best practice, which activity should be used to retrieve the individual piece of data from a digital PDF in the background using your automation? Background like ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? Based on best practice. Okay. Should be used to retrieve the individual piece of data from a digital PDF. So digital PDF போட்டாங்க. The background using automation. So digital PDFனாலே OCR வரவே வராது. I think getText should work. So the getText is the correct answer. நான் ஏன் getText யூஸ் பண்ணுறேன்னா டிஜிட்டல் பிடிஎஃப் அதில் நம்ம ஓசிஆர் யூஸ் பண்ண தேவையில்லை. மற்ற ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஓசிஆர் இருக்குது. ஸோ அது தப்பு. ஸோ getText is the correct answer. So which activity should be developer use for the process that iterates through a list of doctors in the hospital database and add the title? Okay, database contains list of doctors name. நம்ம ஒரு லூப் பண்ணி we need to add the doctor prefix ஆட் பண்ணுவோம் ஃபார் எவ்ரி பர்சன். அதுதான் கொஷின். ஸோ நம்ம இது லூப் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப சுவிட்சு வராது அது. ஸோ ஃபார் இச் இது கரெக்ட் ஆன்சர். இது லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபார் இச் போட்டு லூப் பண்ணி தான் நம்ம கன்கார்ட் ஆர் இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபார் இச் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, when the developer examining the suspense state upon breakpoint, which activity will the executor will be directed? Executor be directed to step out selected debug section. Okay, step out ஸ்டெப் இன்னா ப்ராசஸ்க்குள்ளே போகும் டீபக் மோடில், ஸ்டெப் அவுட்னா ப்ராசஸ் அவுட் வெளில வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது, A1ல் இருக்குது. பட் தே வாண்ட் டு கிவ் ஸ்டெப் அவுட் இஸ் செலக்ட். ஸ்டெப் அவுட் பண்ணால் தான் இட் கம் அவுட் சைட். பேசிக்லி இட் கோ டு த ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி, நாட் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி, பிகாஸ் இப்போ இதுக்குள்ளே போகாது, W1 போகாது. ஸ்டெப் இன்னா மேபி இட் வில் கோ டு W1. ஸ்டெப் அவுட்டுங்கிறது ஐ திங்க் கரெக்ட் ஆன்சர் வந்து S4 ஆர் S3 is the right answer. Sorry, S3. I go for S3. ஏன் S3 போகிறேன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் அவுட் இது ஆல்ரெடி சீக்வன்ஸ் 2 சீக்வன்ஸ்குள்ளே இருக்குது, 3 சீக்வன்ஸ். ஸோ அப்படி கண்டிப்பாக S3க்கு வெளில வந்துட்டு தான் பேக் டு S4. ஸோ S3 is the correct answer. Okay, developer has assigned a responsibility for creating a process that interacts with the financial accounting application. The process must validate the payment status field. Okay, so 3 potential payment status, 3 status: pending, paid, awaiting. For pending status, the process is to examine due data. Due data is for, okay, there is some logic we have. For paid also we have some logic. For awaiting approval also some logic. Follow the best practice which activity should be used for designing the process flow. For the step 2, so இந்த activity யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. For the step 2, 3 potential. Okay, we can ஸோ 3 கண்டிஷன் செக் பண்ணணும். பேசிக்காக நம்ம இஃப் கண்டிஷன் கூட யூஸ் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் பண்ணி இல்லை டிஃப்ரெண்ட் இஃப்பில் போடலாம். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தோம்னா we can go for switch also is the best option.
Switch is the right answer, I believe. So switch. I go for switch. Given a collection of objects, which attributes to loop through. Loopனாலே we know assign or from loopனா do while activity. Collection of object activity which loop through. So do while activity is the correct answer. And developer wants to create a dictionary to store the information about the students from the school. Okay. Developer wants to create a dictionary. Okay. Store information store பண்ணும். The fields be sorted in the stored in the name, school year, birthday, grade for each subject. Okay. இதெல்லாம் data store பண்ண போறாங்க. What is the recommended information for users key? Okay. டிக்ஷனரினாலே நம்மளுக்கு ஒரு கீ வேரியபிள் வேணும். அந்த கீ வேரியபிள் என்னவா இருக்கலாங்கிறாங்க. நேம் போஸ்ட் பண்ணலாம். நேம் மேபி டூப்ளிகேஷன் வில் கம். ஸ்கூல் இயர் ஆல்சோ டூப்ளிகேட் வில் கம். பர்த்டே ஆல்சோ தட் இஸ் டூப்ளிகேட் பாசிபிள். கிரேட் ஆல்சோ டூப்ளிகேட். ஸோ த யூனிக்கே எதுவுமே இல்லை இல்லை வேல்யூ அப்படியா. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆன்சர்? நேம் வராது, கிரேடும் வராது, பர்த்டே வராது. ஸோ டெவலப்பர் ஷுட் ஆட் நான் அடிஷனல் ரோஸ் காலம் தான் ஆட் பண்ணணும். யூனிக் ஃபீல்ட் ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரைட் ஆன்சர். வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அசெட்? அசெட்டோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்குறோம். அசெட்டில் நம்ம வந்து asset value can be specified for each user. அதுவும் ரைட் ஆன்சர். ஸோ டேட்டா டேபிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ண முடியுமா? கேன் நோ. டேட்டா டேபிள் வேல்யூ நோ. இதில் வந்து நம்ம சர்டன் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஐ திங்க் டேட்டா டேபிள் வேரியபிள் நோ. asset can be configured asset is create ஆஃப்டர் இதை வந்து ஒன்ஸ் மாடிஃபை பண்ண முடியாது, டைப் மாற்ற முடியாது, என்கிரிப்டெல்லாம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, what when construction is select or in your path, what is the significance of an anchor element in relation to the element descriptor? What is the significance of an anchor element? Anchor element ஓட uniqueness என்னன்னு கேட்குறாங்க. Element descriptor. Okay. Element an anchor element refers to element largest size and highest visibility. அது கிடையாது. Anchor element is a path feature that allow automation to passum கிடையாது. So, reference point. Third one is made correct. Another element with user interface accurately. Okay, third one might be correct answer. Anchor element is an element descriptor used to identify the primary element in the fourth also correct. Looks correct. And the element descriptor used to identify the primary element in a sector. Element service the difference point to locate another element. Just anchor எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அக்யூரசிக்காக யூஸ் பண்ணுவோம். Okay, so I think அப்படி பார்த்தா தேர்டு தான் கரெக்டாக இருக்குது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு அனதர் எலிமெண்ட் accurately. So third is the correct answer. Okay, which filter option should be used for which field to iterate through between all the Microsoft documents in the okay, நம்ம ஃபோல்டரில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. டாக்குமெண்ட் பார்த்தாலே டிஓஸ் சியூஆர் இருக்கலாம், டிஓஸ் எக்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். பட் ஆனால் அந்த சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. ஏன்னா கம்மா போட்டிருக்காங்க, அது வராது. இது செகண்ட் ஒன்லி சூஸ் பண்ணிங்கன்னா டிஓசிங்கிற டாக்குமெண்ட் ஃபைல் மட்டும்தான் வரும். ஃபோர்த்தும் தப்பு. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாட் டிஓசி இஸ் ஸ்டார். ஸோ இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறதால இது எக்ஸும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். ஓகே, இது ட்ரிக்கி கொஷின் மாதிரி இருக்குது, பார்ப்போம். The project manager examine orchestrator logs for any pretend error information related to the process. After the process owner informed that I'm missing expected output. Okay, process owner வந்து I mean they raised a issue. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அக்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டர் லாக் லெவலில் இருக்குது. தி வியூ அலர்ட்ஸ் அண்ட் எரர்ஸ் விச் லெவல் ஷுட் பி ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபில்டர் லாக். ஸோ இது அலர்ட்ஸையும் எரரையும் பார்க்கறதுக்கு எந்த லாகு அவர் சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா எரர் மட்டும்தான் இருக்கும். To view all the alerts error. Filter the logs by. ஸோ மேபி எரர் தான் ஃபில்டர் பண்ணணும். எரர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன அவர் எந்த இப்போ லாகில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும், எரரும் இருக்கும், வார்னிங் இருக்கும். வார்னிங்
ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எரர் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ எரர் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி எல்லாத்தையும் கொஷின் ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ சப்மிட் பண்ணலாம். பார்ப்போம் என்னென்னலாம் கரெக்டாக இருக்குன்ட்டு. கன்ஃபார்ம். ஓ, ஒரு ஆன்சர் தப்புங்க. நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓ, கடைசியாக ஆன்சர் பண்ணோம் இல்லையா, அதுதான் தப்பு. அது வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணோம், எரர் சூஸ் பண்ணோம். இப்போ எரர் வராது. ஆஹ் வேற இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அது என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப கரெக்டாக ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் கனெக்ட் இட் அண்ட் ஐல் see you in the next video. Thank you.